பெண்கள் எதனால் தங்க நகை அணிய வேண்டும் அப்படின்றது தெரியுமா? வாங்க ஒரு சில ஆன்மீக குறிப்புகளை பார்ப்போம். பெண்களுக்கு உடலில் போட்டிருக்கிற தங்கம் இல்லை அப்படின்னா அவங்க வளர்ச்சியை ரொம்ப தடைப்படும். பெரிய அளவில் தங்கம் இல்லை அப்படின்னாலும் ஒரு சின்ன அளவில் மூக்குத்தி இல்லை கம்பல் இல்லை அப்படின்னா மாங்கல்யமாவது தங்கத்தில் அணிவது மிகவும் சிறப்பு. தங்க மோதிரத்தை நடுவரலில் அணிஞ்சோம் அப்படின்னா பெயர், புகழ், கீர்த்தி மற்றும் அந்தஸ்து உயரும். தங்க மோதிரத்தை மோதிர விரலில் அணிஞ்சோம் அப்படின்னா செல்வ வளத்தை தரும். ஆள்காட்டி விரலில் அணிஞ்சோம் அப்படின்னா போதுமான மன அமைதியும் ஞானம் மறதியும் குறையும். ஆகஸ்ட் 6, 7 மற்றும் தேதிகளில் முருகன் அருள் பெரும் புனித நாட்கள். கிருத்திகை நட்சத்திரம் ஆகஸ்ட் 6 இரவு 8:13 முதல் ஆகஸ்ட் 7 மாலை 6:43 வரை. சிறந்த வழிபாடு நேரம் ஆகஸ்ட் 7 காலை 7:35 முதல் 9 மணி வரை. விரத முறை அண்ட் வழிபாடு. முடிந்தவர்கள் தண்ணீர் மற்றும் அருந்தி விரதம் இருக்கலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அதிகாலை நீராடி முருகன் படம், வேலுக்கு மஞ்சள் குங்குமம் சிவப்பு மலர்களால் அலங்காரம் செய்யலாம். பால் பஞ்சாமிர்தம் இளநீரால் அபிஷேகம் செய்யலாம். 6 நெய் தீபங்கள் கொண்ட சட்கோண தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது புண்ணியத்தை தரும். என்னென்ன மந்திரம் சொல்லலாம் பார்த்தீங்கன்னா, ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். நெய்வேத்தியம், தேன் கலந்த பால், சர்க்கரை பொங்கல், திணை. நம்ம இப்படி வழிபாடு செய்கிறனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, முருகன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமண தடை விலகும். செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும். கடன் தொல்லை குறையும். சிவன் கோவிலில் எந்த கிழமையில் என்ன உணவு அன்னதானம் செய்யலாம், செஞ்சோம்னா நமக்கு என்ன சிறப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சின்ன சாதம் செய்யலாம்னா எலுமிச்சம் சாதம், திங்கட்கிழமை தேங்காய் சாதம், செவ்வாய்க்கிழமை தக்காளி சாதம், புதன்கிழமை பருப்பு சாதம், வியாழன்கிழமை வெண்பொங்கல், வெள்ளிக்கிழமை சர்க்கரை பொங்கல், சனிக்கிழமை புளியோதரை செய்யலாம். அதிகாலையில் நினைக்கும் வேண்டுதல் ஏன் உடனே நடக்குது அப்படின்றத பார்க்கலாமா? பிரம்ம முகூர்த்த நேரம் அதிகாலை 3 மணி முதல் 5:30 மணி வரை என கருதப்படும் இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பானது. சாஸ்திரத்தின் நம்பிக்கையின்படி இந்த நேரத்தில் பிரம்மதேவரின் அருள் பார்வை பூமியின் மீது படுகிறது என்று கூறப்படுகிறது. இந்த நேரத்தில் மனசில் ஒருமுகப்படுத்தி நாம் வைக்கும் வேண்டுதல் எல்லாம் மற்றும் பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேறும் அப்படின்றது ஐதீகம். அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதை வேண்டினாலும் உடனே நடக்க செய்கிறது. பிரம்ம முகூர்த்தத்தில் வேண்டினால் வேண்டியது விரைவில் நிறைவேறுகிறது. சிவன் பார்வதி தெய்வீக அருளை நம்ம சரியான வழிபாட்டு முறை எப்படி பெறலாம்? மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கையில் மன அமைதிக்கும் இறையருள் வேண்டியும் சிவன் பார்வதியை பக்தியுடன் வழிபடுவது ஆன்மீக மரபில் சிறப்பாக கருதப்படுகிறது. மலர்கள் வெள்ளை அல்லது சிவப்பு மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். தீபம் நெய் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி இறைவனை வணங்கலாம். மந்திரம் என்னென்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நம சிவாய மற்றும் ஓம் பார்வதியே நம என்று பக்தியுடன் ஜெபிக்கலாம். நெய்வேத்தியம் பழங்கள், பால் அல்லது வீட்டில் என்னென்ன நம்ம சமைச்சிருக்கோம் சைவ உணவை வச்சு நெய்வேத்தியமாக படைக்கலாம். பிரார்த்தனை குடும்ப நலம், ஒற்றுமை மற்றும் மன அமைதிக்காக மனமுருகி பிரார்த்தனை செய்யலாம். பக்தி உண்மையான பக்தியுடன் நல்ல எண்ணத்துடன் வழிபடுவது மிகவும் முக்கியம். விளக்கு ஏற்றும்போது நம்ம என்னென்ன செய்யக்கூடாது? விளக்கு ஏற்றும்போது வீட்டில் யாரும் அழக்கூடாது. பூஜை செய்யும் நேரத்தில் அழக்கூடாது. மாலை நேரத்தில் பிள்ளைங்களை உருப்பட மாட்ட விளங்க மாட்ட அப்படின்னு திட்டவும் கூடாது. வீட்டில் விளக்கு ஏற்றும்போது முன் வாசலை திறந்து வைக்க வேண்டும். பின்வாசலை மூடி வைக்க வேண்டும். மகாலட்சுமி வீட்டில் முன் வாசல் வழியாக தான் வருவாங்க. அதனால் பின்வாசல் மூடி இருக்கணும். விளக்கு ஏற்றிய உடனே வீட்டை பூட்டி கொண்டு வெளியே செல்லக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து போகலாம் வெளியில்.
மாலை 6 மணிக்கு பிறகு நம்ம செய்யக்கூடாத 5 விஷயங்கள் என்னென்னு பார்க்கலாமா? வீட்டை பெருக்குவதை தவிர்க்கவும். மாலை 6 மணிக்கு பிறகு வீடு பெருக்கினால் செல்வம் வெளியேறும் அப்படின்னு நம்பப்படுகிறது. மாலை 6 மணிக்கு பிறகு மாலை நேரத்தில் பணத்தை கொடுத்தால் வீட்டில் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அப்படின்னும் கருதப்படுகிறது. பூஜையை இரவு நேரத்தில் பூஜை அறைய தீபம் ஏற்றி வைப்பது நல்லது. இருளாக விடக்கூடாது. மாலை நேரத்தில் சண்டையிடுவது வீட்டில் அமைதியின்மையை உண்டாக்கும். மாலை 6 மணிக்கு பிறகு சில நிமிடங்கள் இறைவன் ஜெபித்து மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். எந்த தெய்வத்தை இடம் என்னென்ன பிரார்த்தனை நம்ம வைக்கலாம் அப்படின்றத தெரியுமா? மரண பயம் அடிக்கடி வந்து உங்களை துன்புறுத்துதா? அப்போ யம தர்மரிடம் சரணடையுங்கள். உடலில் ஆரோக்கியம் பலமும் வேண்டுமென்றால் அனுமனிடம் சொல்லுங்கள். நினைத்தது உடனே நடக்க வேண்டுமா? ஐயப்பனிடம் கண்ணீர் விட்டு சொல்லுங்கள். நெருங்கியவர் உன்னை காயப்படுத்தியிருக்கிறார்களா? முனீஸ்வரரிடம் முறையிடுங்கள். வீட்டில் எப்போதும் ஐஸ்வர்யம் நிலைத்திருக்க வேண்டுமா? மகாலட்சுமியை கைகூப்பி வணங்குங்கள். இவை அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டுமென்றால் உன் குலதெய்வத்தை